தற்போதைய அண்மை செய்தி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் மத்திய பகுதியாக விளங்கும் திருச்சியில் உள்ள கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஷாப்பிங் செய்வதற்காக புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் திருச்சிக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். விடுமுறை தினம் என்பதால் மாலையில் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கடை வீதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் தீபாவளி விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தின் மத்திய பகுதியாக விளங்கும் திருச்சியில் உள்ள கடைவீதிகளில் தற்போது மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்தான விரிவான தகவல். கண்டிப்பா சிக்கந்தர் பாசா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி NSB சாலையில ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் தள்ளுபடி விலையில விற்பதாலும், வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் விற்பதாலும் பொதுமக்கள் தற்பொழுது தீபாவளி பண்டிகை பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமை இன்னும் 8 நாட்கள் உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு திருச்சி தமிழகத்தின் மத்திய பகுதியாக உள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து திருச்சிக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக NSB சாலை, சிங்காரத்தோப்பு, NSB ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரெடிமேட் ஆடைகளை வாங்குவதற்கு குவிந்து வருகின்றனர். அதனுடைய கழிவு பார்வை காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு கூடுவதை விட்டு திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் 8 இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு சுமார் 1327 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார காலத்திற்கு சுழற்சி முறையில போக்குவரத்து சட்ட ஒழுங்கு பிரிவு 100 போலீசார் 3 ஷிப்டுகளாக பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வர நிலையில தற்போது மலைக்கோட்டை தெப்பக்குளம் பகுதியில கழுகு பார்வையில மக்கள் வெள்ளத்தில் அந்த பகுதி முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்று மாலை இதுவரை கூட்டம் அதிகரிக்கும்ங்கிற நிலையில அடுத்த வார திங்கட்கிழமை தீபாவளி என்பதால் இந்த வாரமே தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் துணிகளை எடுப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக ஆயத்த ஆடைகள் வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டு வரும் நிலையில தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் சாலையோரங்கள்ல தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு குஜராத், மகாராஷ்டிரா, திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் துணிமணிகள் வந்திருப்பதால குறைந்த விலையில் பொருட்கள் மற்றும் துணிகள் கிடைப்பதால் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். சந்தர்ப்பம். விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.